ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அறியப்படாத தமிழகம் அப்படின்னு பரமசிவன் அவர்கள் எழுதிய இந்த புக்கு தான். இந்த புக்கு வந்து ஒரு ₹100. இது வந்து நற்றிணை பதிப்பகம் அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கை வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. இது எழுதினவர் வந்து பரமசிவன். ஏன்னா வந்து நம்ம அறியப்படாத தமிழகம்னா அந்த தமிழகத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வந்து அந்த பஜ்ஜி, அந்த கிழங்கு இதெல்லாம் வந்து அந்த ஸ்நாக்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த பல்லாங்குழி, அப்புறம் நம்ம உப்பு, எண்ணெய், நம்ம யூஸ் பண்ணுற சில இந்த உறவு முறைகள், அதை முதற்கொண்டு இப்போ சில யூஸ் பண்ணுற நம்ம வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு, அதுக்கான எப்படி வந்துச்சுன்னு மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆதாரங்கள், கல்வெட்டுகள், அப்புறம் வந்து சிலப்பதிகாரம், அப்புறம் அந்த அவ்வையார் பாட்டு, அப்புறம் வந்து சேக்கிழார் எழுதுனது, திருவள்ளுவர் எழுதுன அதெல்லாம் சொல்லி, அப்புறம் வந்து இந்த ஆய்வு ரிசர்ச் பண்ண ஒரு அதோட ரெஃபரன்ஸு, கல்வெட்டில் வந்து எத்தனாவது கல்வெட்டு, இப்போ புதுக்கோட்டை கல்வெட்டு 601, புதுக்கோட்டை கல்வெட்டு 901 அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் இதுக்கு சான்று இருக்குது, இந்த மாதிரி கல்வெட்டில் இதுக்கு வந்து இது இருக்குது, இந்த மாதிரி ஆய்வில் வந்து இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் வந்து தெளிவாக அதுக்கான ப்ரூஃப் இப்போ எங்கெங்கே இருக்குது. இப்போ நம்ம தென் மாவட்டங்களில் மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்க கோயில், மதுரையில் இருக்க கோயில், அது மாதிரி வந்து திருநெல்வேலியில் இருக்க அந்த கல்வெட்டு, புதுக்கோட்டையில் இருக்க கல்வெட்டு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் எழுதி வச்சுருந்தேன். அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாசிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு சுவாரஸ்யம் போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த புக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசணும்னா அதுக்கு ஒரு 5 மணி நேரம் கூட பேசலாம். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. இப்போ கூட பரமசிவன் இவர் வந்து நிறையா புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒரு 13 புக்கை வந்து ₹1400 உள்ள எல்லாத்தையுமே சேர்த்து ₹1100 30% ஆஃபரில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட ரீசெண்டாக அந்த ஃபேஸ்புக்கெலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கோன்னு இந்த புக்கை பற்றி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு இது போட்டிருக்காங்க. அது என்னென்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, இந்த புக்கு நான் ஆர்டர் பண்ணேன். அந்த யூஸ்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு, அங்கே வந்து ஆக்சுவலாக அது பேர் தான் வந்து யூஸ்டு புக்ஸு. புது புக்ஸும் நிறைய டைம் விற்பாங்க, எப்போயாச்சும் தான் வந்து பழைய புக்ஸ் விற்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நான் ஒரு 4-5 புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடு சேர்த்து தான் இது வந்து இருந்துச்சு. அப்போ இந்த புக்கோடு சேர்த்து இந்த ஒரு 2 வரியில் ஒரு வாக்கியம் வந்து வந்திருக்கு. இது நம்ம வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்போம். சேகுவாரா அவரோட ஃபோட்டோ போட்டு, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லி அவரோட பேர் போட்டு அந்த போஸ்ட் வந்து எனக்கு இந்த புக்கோடு சேர்ந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த புக்கில் வந்து பின்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை, வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது. இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் அன்று. வேர்களை பற்றிய அறிமுகத்தின் விஞ்ஞானத்தின் பகுதி தான், வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த வேர்கள் நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம், இந்த தமிழ்நாடு, அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. கடந்த 30 ஆண்டுகளாக நான் கண்டும் கேட்டும் வாசித்தும் அறிந்தவை மட்டுமே இந்த நூலில் பதியப்பட்டுள்ளன. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் தான் என் வளர்ப்புக்கும் கல்விக்கும் வாழ்வுக்கும் பட்டறிவுக்கும் எல்லையாகும். ஆயினும் என் தேடல் மனிதனை நோக்கியே அப்படின்னு சொல்லி பரமசிவன் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புக்கில் வந்து என்னென்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஆக்சுவலாக நீங்கள் இதில் வந்து பொருளடக்கம் வந்து தமிழ் பற்றி சொல்லியிருப்பாங்க. வீடும் வாழ்வுனாலே வந்து நம்ம வீட்டில் வாழ்கிறதுல என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துடும். தைப்பூசத்தில் வந்து பொங்கல், தீபாவளிக்கான உள்ள டிஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. பொங்கல் தான் வந்து தமிழர்களோட பண்டிகை, தீபாவளி வந்து வட மாநிலத்திலேருந்து வந்தது, அதுக்கு தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அதுக்கு ஒரு பொங்கல் எப்படி இருந்தது, தீபாவளி எப்படி இருந்தது, அதுவோட பேக்ரவுண்ட் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக பல்லாங்குழி, நம்ம பல்லாங்குழியில் வந்து இந்த எப்போவுமே வந்து கல்யாணத்தில் சீர்வரிசை கொடுத்து விடுவாங்க பல்லாங்குழி. அந்த பல்லாங்குழி வந்து எப்படி வந்துச்சு, அந்த பல்லாங்குழியத்தில் எவ்வளோ பெரிய முக்கியம், அது எப்படி விளையாடுறாங்க, அதோட வரலாறு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழக பௌத்தம் எச்சங்கள், பேச்சு வழக்கு, இலக்கண வழக்கம், கருப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 7 தலைப்பில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் என்னென்னா வந்து முதல் பேஜ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமிழுக்கு வந்து அழகும் மென்மையும் தான் பொருள், தமிழ் என்ற சொல்லுக்கு வந்து அழகும் மென்மையும் என்ற பொருள் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து தமிழுக்கு வந்து இன்னும் சில பொருளாக இருக்குன்னா என்னென்னா, இனிமை, பண்பாடு, அகப்பொருள், இப்படி 3 பொருள் இருக்குது. தமிழுக்கு வந்து இனிமை, பண்பாடு, அகப்பொருள் அப்படின்ற 3 பொருள் இருக்குது அப்படிம்பாங்க.
அதுமாதிரி வந்து இந்த குளம் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, குளிப்பதற்கு பயன்படும் நீர்நிலை, அதனால் வந்து குளம்னு சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. அப்போ சமைத்தலுக்கு இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பட் இதுக்கு பின்னாடி நிறைய காரணமும், அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து எப்படி இந்த பேர் வந்துச்சு, இதுக்கான ரீசன் என்ன, அப்புறம் இந்த கல்வெட்டு, அப்புறம் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள் மூலியமாகவும், இலக்கணங்கள் மூலியமாகவும், இலக்கியம் மூலமாகவும், ஆராய்ச்சிகளின் சான்றுகள் மூலமாகவும், கோயில்கள் கல்வெட்டு மூலமாகவும் எல்லாத்துக்குமே இதுக்கு பேக்ரவுண்டில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதனால் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் எழுதி வச்சதை மட்டும் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்னமே வந்து குளிப்பதற்கு பயன்படும் நீர்நிலைனால குளம்னு பேர் வந்துச்சு அப்படின்றாங்க. சமைத்தல்னால் இப்போ நம்ம சமைக்கிறோம்ல, அந்த சமைத்தல்ங்கிறது வந்து பக்குவப்படுத்துதல் அப்படின்றது தான் வந்து பொருள். அப்புறம் வந்து உணர்வும் உப்பும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு வந்து எப்படி இங்கே வந்துச்சு, உப்பு பற்றியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் சொல்லியிருப்பாங்க. உப்பு வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான இது, அந்த போக்குவரத்துலாம் இல்லாதப்போ வந்து உப்பு வந்து எவ்வளோ நிறைய அமௌண்ட்டுக்கு விற்றுச்சு, உப்புக்கெல்லாம் வரி வாங்கினது. அப்புறம் வந்து காந்தி வந்து உப்பு சத்தியாகிரமும் தண்டி யாத்திரையும் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அரசியலமைப்பை சேர்த்து உப்புக்கான அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. உப்போட தமிழ் சொல் பேர் வந்து சுவை பொருள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி வந்து நம்ம வாங்குகிற சம்பளம் வாங்குகிறோம்ல, மந்த்லி சேலரி, அந்த சம்பளம் கூட வந்து உப்புன்ற பொருள்ன்றது தான் வந்து அந்த சம்பளன்ற ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த உப்புன்ற பேரை வச்சு தான் அதுக்கப்புறம் வந்தது தான் அந்த இனிப்பு, கசப்பு, தோர்ப்பு அதெல்லாம் வந்து உப்புன்ற பேரை வச்சு தான் வந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா நெல், உப்பு அதை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம முன்னாடியே இது கிபி 2ஆம் நூற்றாண்டு இருக்கும், 5ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, அப்புறம் 1800கள் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும். உப்புக்கு வந்து வரி போடுற அரசத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து இதுக்கு வந்து போராட்டமே பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்கும் அதோட வரலாறையே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து அந்த நிறைய அந்த உப்புக்கான போராட்டங்கள் நடந்தது. இந்த காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை பண்ணுறது, அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் அது எப்படி வந்துச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணோம், அந்த எள்ளிலிருந்து வர நல்லெண்ணெய் தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் எல்லா எண்ணெயுமே வந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த காலத்தில் வந்து சாப்பாடும் தண்ணியும் வந்து நாங்கள் வந்து விற்கவே மாட்டோம், அது வந்து சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறதே வந்து அதில் ஒரு வரலாறை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம அம்மான்ற கூப்பிட்றதுக்கு எப்படின்னா அம்மை அப்படின்றது தான் வந்து அம்மாவாக மாறிச்சு, அப்பன்றது தான் வந்து அப்பன் அப்படின்றது தான் வந்து அப்பாவாக மாறிச்சு, அக்கன் அப்படின்ற சொல் தான் வந்து அக்காவாக மாறிச்சு, ஐயன் என்ற சொல் தான் வந்து தாத்தாவாக மாறிச்சு அப்படின்றாங்க. ஆனால் அந்த அக்கன்றது அக்காவாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அக்கன்ற வார்த்தை வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த அக்கன் சொல்கிறது, அப்பன், ஐயன்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அக்கன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பொங்கல், தீபாவளிக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ், பொங்கல் எப்படி வந்துச்சு, நமக்கு வந்து பொங்கல் தான் இம்பார்ட்டன்ஸ் இந்த தமிழர்களுக்கு, தீபாவளி வந்து வட நாட்டிலேருந்து வந்தது, அதுக்கே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பக்கீர்சா, அந்த பிச்சை எடுப்பாங்களா, பக்கீர்சான்றவங்க வந்து எப்படி உருவாகிறாங்க, அவங்க எப்படி வந்து தமிழகத்துக்குள்ளே வராங்க, அவங்க எந்த மாதிரி உடை அணிஞ்சிருப்பாங்க, பச்சை கலர் தொப்பி, அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு பெரிய மாலை, ஒரு ட்ரம்மு செட்டு. அப்புறம் வந்து பக்கீர்சான்றவங்க அடுத்தவங்கள்ட்ட வந்து காசு வாங்கி அவங்களோட ஒரு இடத்து வீட்டுக்காக போய் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கீர்சான்ற ஒரு இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத இது பண்ணியிருப்பாங்க. பள்ளின்ற ஒரு நம்ம பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து படுக்கை அறை, அதை படுத்தல் அப்படின்னு தான் ஒரு பொருள். சமண துறவிகள் வந்து அங்கங்கே சின்ன சின்ன மலையில் வந்து ஒரு தங்குறதுக்கு இடமாய் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் வந்து இவங்கெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட அங்கே உள்ளவங்க அவங்க படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே வந்து தூங்கிடுவாங்க. அங்கேயே தூங்கி அது ஒரு கூடகமாக இருக்கும். அதனால தான் வந்து அது அங்கேயே படுத்துட்டு அங்கேயே வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அவங்க அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க சமண துறவிகள். அதனால தான் வந்து அது வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தாலி கட்டுறது வந்து எப்படி உள்ளே வந்துச்சு, அப்புறம் வந்து முதல்லாம் வந்து ஊர் எல்லையில் வந்து சில பேர் வந்து தாலி கட்டுவாங்க. அப்புறம் வந்து 2 வீட்டுக்கு நடுவில் வந்து தாலி கட்டுவாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்றத அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கல்யாணம் பண்ணுறப்போ வந்து மணமகன் இப்போ வந்து நிறையா இப்போ விர்ச்சுவலாக வந்து தாலி கட்டுறாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை இல்லை அப்படின்னா வீடியோவில் பார்த்து தாலி கட்டுறாங்க. இது வந்து அப்போவே இருந்திருக்கு, இவ்வளோ நூற்றாண்டுக்கு முன்னே வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு சான்றா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இதுக்குமே வந்து நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அந்த இதிலே புக்கில் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஒரு கணவன் வரலன்னா, கணவன் வந்து தொலை தூரத்துலேருந்து கல்யாணத்துக்கு வர முடியலன்னா அந்த கணவனோட தங்கச்சி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுவாங்க. இப்போ கணவன் வராததுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து பக்கத்தில் வச்சுருவாங்களாம். அவர் யூஸ் பண்ண பொருள் ஏதாச்சும் பக்கத்தில் வச்சு அந்த பொண்ணை பக்கத்தில் வர வச்சு கணவனோட தங்கச்சி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுவாங்க அப்படின்ற முறையுமே இங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பிச்சை எடுக்கிறது அப்படின்றது வந்து இங்கே இல்லவே இல்லை.
பிச்சைன்றது எப்படி வந்துச்சுன்னா அந்த சமண மதம் அவங்க தான் வந்து அந்த பிச்சைன்றதை வந்து அங்கீகரித்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே வந்து பிச்சைலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து சமணத்துறவிகள் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் அந்தளவுக்கு ரொம்பலாம் போடாமல் இப்போ பிச்சைக்கு வரப்போ பொண்ணுங்களாம் அதை பார்த்துட்டு பயந்து கதவை சாத்திக்கிட்டாங்க. அவங்கள பார்த்து பயந்து பிச்சையெல்லாம் போடாமல் கதவை சாத்திக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கான். அது மாதிரி வந்து பலி கொடுத்தல் அது வந்து சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் வந்து பலி கொடுத்தல் வந்து நிறையா இருந்திருக்கு. ரொம்ப வந்து அந்த கொடூரமான தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்களுக்கெல்லாம் வந்து எப்படி பலி கொடுப்பாங்கன்னா அதில் ஒரு 2 இது மட்டும் போட்டிருந்தாங்க. நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன பாயிண்டில் உள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் நான் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். அதனால் ஸோ எப்படி பலி கொடுக்க வைப்பான்னா, இப்போ ஆடை வந்து பலி கொடுக்குறாங்கன்னா ஒரு செனை குட்டி போடுற அளவுக்கு உள்ள ஒரு செனை பெண்ணாடை வந்து எடுத்து செனை போடுறது வந்து பெண்ணாடு இல்லை, கரெக்டு. ஸோ அந்த மாதிரி அந்த பெண் ஆடை வந்து அந்த குட்டி வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்து அந்த வயிற்றில் குத்தி அந்த உள்ள அந்த குட்டியை எடுத்து அந்த சாமியோட பலிபீடத்தில் வைப்பாங்களாம். அந்த வெளியில் வர அந்த குட்டியும் செத்துரும், பெண்ணாடும் செத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பன்னியை வந்து தலையே வெட்டாமல் வயிற்றை மொத்து கிழிச்சு அது உள்ள இதயத்தை தூக்கி வச்சு பலிபீடத்தில் வைப்பாங்க. அப்படியும் வந்து பலி கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வீடுன்றது தான் வந்து மனை அப்படின்றது தான், வீட்டு மனைன்னு சொல்லுவாங்கள்ல. வீடுன்ற ஒரு சொல் தான் வந்து மனை அப்படின்ற ஒரு பேராக இருக்குது. மனைவின்றது எப்படி வந்துச்சுன்னா அந்த வீடுன்றதுலேருந்து மனைன்னு வந்திருக்கு. மனை அப்படின்றதுலேருந்து மனைவி அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. மனைவின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து உண்டு உறங்கி இனம் பெருக்கம் செய்யக்கூடியவள் வந்து மனைவி. உண்டு உறங்கி இனம் பெருக்கம் செய்யக்கூடியவள் மனைவி அப்படின்ற ஒரு பேராக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜாதி வாரியாக வந்து நிறைய அடக்குமுறை இருந்திருக்கு, அதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாசல் 2 பக்கெட் வாசல் வைக்கணுன்னா கூட வந்து பர்மிஷன் வாங்கணும். அப்புறம் வந்து கேணி உங்கள் வீட்டில் வந்து கேணி வச்சுக்கணுன்னா கூட கிணறு வச்சுக்கணுன்னா கூட அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அப்புறம் வீட்டு வாசல் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கணும், அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு வந்து அப்போ உள்ள மன்னனே வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த ஜாதிக்காரங்க தான் இந்த மாதிரி வீடு கட்டும், இந்த ஜாதிக்காரங்க இதுமாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் அவ்வளோ சட்டத்திட்டங்கள் வந்து இருந்திருக்கு. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டயத்தில் வந்து கழிவறையே இல்லை. எல்லா வீடுமே வந்து கொஞ்சம் கூரை, அந்த வீடு கான்கிரீட் இல்லாமல் வந்து தென்னை மட்டை அதில் மாதிரி தான் வீடு கட்டியிருப்பாங்க. அதனால் வந்து எந்த வீட்லேயுமே வந்து கழிவறைன்றது இருக்காதான். இப்போ வந்து நிறையா நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம்ல, அந்த மலம் வந்து தண்ணீரில் வந்து கொட்டிட்டாங்க, அதனால் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு. பட் இதுக்கு முன்னாடியே வந்து தண்ணீரில் வந்து மலங்கலத்தில் வந்து ரொம்ப பெரிய பாவம் அப்படின்ட்டும் இந்த புக்கில் இருக்குது. இன்னொன்று வந்து கழிவறையே வந்து இப்போ பழைய காலத்துலலாம் இல்லவே இல்லை. அதனால் மலம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதியை வந்து இப்போ வந்து ஒரு இது பண்ணுறாங்கல்ல, அது வந்து அப்போதைக்கு மலம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்களா, ஏன்னா கழிவறையே இருக்காது. மலம் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஜாதி அங்கே அப்போதைக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடுன்ற ஒரு பேரில் தான் வந்து விடுதி அப்படின்ற ஒரு பேராக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 புறமும் வாசல் வச்சு வீடு கட்டுன்றது கூட வந்து நம்ம வந்து அங்கே உள்ள மன்னர்கிட்டையோ அப்போ உள்ள அரசன்ட்டையோ பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றது. அப்புறம் பண்டாரம் சொல்கிறோம்ல, பண்டாரம் பரதேசின்னு சொல்கிறது வந்து எதுவுமே இல்லாதவங்க, எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாதவங்க தான் பண்டாரம் பரதேசி, ஊராக சுற்றுறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பண்டாரன்றது இப்போ வந்து என்ன மீனிங்னா கருவூலம் அப்படின்றதுக்கு கருவூலம்னு அர்த்தமா. அந்த அந்த நகை பணம் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த கருவூலம் சொல்லுவாங்கள்ல, பண்டாரம்ன்றது வந்து கருவூலம் அப்படின்றதான் மீனிங்காக. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கொஞ்சம் நிறையா மாறிடுச்சு. இப்போ தான் வந்து இந்த ஊர் சுற்றுறவன், எதுக்கும் வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன் அவனை இப்படி சொல்கிறாங்க. பட் முதல்ல பண்டாரம்னா பண்டாரம் அந்த பரதேசி, அந்த பண்டாரம் அப்படின்னா கருவூலம், அதுதான் வந்து மீனிங் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த சங்கை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த வலம்புரி சங்குன்னு சொல்லுவாங்கள்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்யாணம் ஆக போனால் வந்து சங்கு ஊதி தான் வந்து அதை வந்து நடத்துவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள மீனவர்கள் வந்து வலம்புரி சங்கு மட்டும் கடல்லேருந்து கிடச்சிருச்சுன்னா அந்த சங்கு ஊதி அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்லுவாங்களாம். அந்த வலம்புரி சங்கு வந்து நிறைய விலை மதிப்பு மிக்க தான். அதை வந்து யார்ட்டையுமே கொடுக்காம அரசர்கள், அந்த மடாலயங்கள், அரண்மனைகள், கோயிலுக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து வலம்புரி சங்கம் வந்து மீனவர்கள் வந்து கடல்லேருந்து எடுத்துகிட்டா கொடுக்கணுமா, வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதான். அதை வந்து சந்தோஷமாகவே வந்து அந்த சங்க ஊதி தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்றாங்க. சங்கு வலம்புரி ஓகே. மேபி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன், அதாவது நான் வந்து அது மாதிரி இப்போ வந்து நம்ம உடுத்துகிற துணிமணி வந்து எப்படி வந்துச்சுன்னா அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா வந்து இப்போ அரபியர்கள் வந்து அந்த குதிரை வணிகத்துக்காக வந்தப்போ தான் வந்து அவங்கள்ட்ட இருந்து, அந்த முஸ்லீம் மக்கள்கிட்ட இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த அல்வா, பிரியாணி, அவங்க போகிற ஜிப்பா, கைலி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா இவங்க மூலியமாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. முக்கியமாக வந்து பிரியாணி, அதுவும்
அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் அவங்களோட இதையுமே நிறையா போட்டிருப்பாங்க. அதுலேயுமே சில ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து 2-3 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. வாலஸ் அப்படின்ற ஒரு அட்வொகேட் நீதிபதி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கனால வஉசி அவர்கள் வந்து அவரோட குழந்தைக்கு அவரோட பையனுக்கு வந்து வாலேஸ்வரன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நிறையா சொன்னாங்க, நிறையா கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றத தாண்டி அவங்கள சில பேர் வந்து நல்லதும் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க பேரை நிறையா ஊரில் அவங்களோட பேரை வச்சுருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கே வந்து அவரோட பேரை வச்சுருக்காங்க அப்படின்றதும் இங்கே நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா வஉசி வந்து அவரோட பையனுக்கு வந்து வாலேஸ்வரன் அப்படின்ற ஒரு பேரை வச்சுருக்காங்க. அது வந்து வாலஸ் அப்படின்ற ஒரு நீதிபதி வந்து வஉசி அவர்களுக்கு வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அது மாதிரி வந்து இன்னொன்று என்ன வந்து உங்களுக்கு வஉசி பற்றி இப்போ தான் வந்து இது வந்து வஉசி திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வெங்கடாச்சலபதி அவங்க எழுதுனது. இது வந்து வஉசி வந்து எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, அவரோட போராட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, விடுதலை போராட்டத்தில் வந்து அவரோட பங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து இந்த புக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து சாகித்ய அகாதமி விருது வேறு வாங்கியிருக்கு. ஸோ இது முடிஞ்ச வஉசி பற்றி அவங்கள வந்து படித்து பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சளவு நான் இந்த புக்கை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். மேபி இதில் வந்து நான் சொன்னது எல்லாமே வந்து 20% தான். பட் இது உள்ளே பார்த்தா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பண்பாடும் வாழ்வியலும் பண்பாடும் இருக்கும். அதை படிக்கிறப்போ நமக்கு வந்து நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்காக நிறையா இதில் இருக்கும். பட் இதில் படித்து பார்க்குறப்ப இந்த புக்கை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சது எல்லாமே வந்து சாதாரண கிடைக்கல. எல்லாமே ஒரு பீரியடு, சில பேர் செஞ்ச நிறைய நல்லது, சில பேர் செஞ்ச நிறைய சாக்ரிஃபைஸ்ன்னு அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இனிமேல் நம்ம லைஃப்பை வந்து எவ்வளோ குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த புக்கை படித்தா தெரிஞ்சுக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு பொண்ணுங்க வந்து மேலாடை அந்த மேல் துணி போட்டுக்கிறது கூட போராட்டம் பண்ணி அதை வாங்கியிருக்காங்க. அப்படின்றக்கப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்கு இது எல்லாமே கிடச்சிருக்குன்றதை இந்த புக்கை படித்தாவே தெரியும். நம்ம லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறதுக்கு இந்த புக்கு வந்து நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 பேஜில் வந்து கருப்புன்றதை சொல்லியிருப்பாங்க. கருப்புன்றது எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது தெய்வங்களாக இருக்கட்டும், ஒரு கருப்புன்றது எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது இப்போ எப்படியா மாறிக்கிட்டு இருக்குது. வந்து கருப்புன்றது வந்து தெய்வம் கருப்பாக இருக்கும். அந்த கருப்புன்றது வந்து அவ்வளோ அழகுக்கான விஷயம் கருப்புன்றது வந்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை உருவன்றது எப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு, இப்போ வந்து வெள்ளையும் கருப்பு எப்படி பார்க்குறாங்க, ஒரு சாதி மூலியமாக இல்லை அடக்கப்பட்ட மூலியமாக இல்லை அதிகாரத்தை வச்சு அவனை அடைக்கிடலாம் அப்படின்ற மூலியமாக இப்படி உள்ளவங்களை தான் வந்து இந்த கருப்பு வச்சு அடையாளப்படுத்துகிறாங்க. பட் ஒரு டயத்தில் வந்து கருப்புன்றது எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இந்த தமிழகத்தில் அப்படின்றதையுமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை படித்து பாருங்கள், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஸோ வாய்ப்பு இருந்தால் டைம் ஒதுக்கி படிங்க. நன்றி.